கொழும்பு ஊடகவியலாளர் சங்க கிரிக்கெட் தொடர். கொழும்பு ரேஞ்சர்ஸ் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. கொழும்பு ஊடகவியலாளர் சங்கத்தினால் 4வது முறையாக ஏற்பாடு செய்யப்பட்ட சிநேகபூர்வ கிரிக்கெட் போட்டித் தொடர் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை அங்கம்பிட்டிய விளையாட்டு மைதானத்தில் நேற்றைய தினம் மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. இப்போட்டித் தொடரில் ஆரம்ப நிகழ்வில் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்களும் அனுசரணை வழங்கிய நிறுவனங்களின் உயர்மட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மொத்தம் 6 அணிகள் பங்கேற்ற இத்தொடரில் கொழும்பு லயன்ஸ், கொழும்பு ரைடர்ஸ், கொழும்பு ஸ்டாலியன்ஸ் மற்றும் கொழும்பு ரேஞ்சர்ஸ் ஆகிய அணிகள் அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றன. முதலாவது அரையிறுதிப் போட்டியில் கொழும்பு ரைடர்ஸ் அணியை தோற்கடித்த கொழும்பு லயன்ஸ் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற 2வது அரையிறுதிப் போட்டியில் கொழும்பு ஸ்டாலியன்ஸ் அணியை வீழ்த்தி கொழும்பு ரேஞ்சர்ஸ் அணி வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இறுதிப் போட்டியில் கொழும்பு லயன்ஸ் மற்றும் கொழும்பு ரேஞ்சர்ஸ் அணிகள் மோதின. வெற்றி பெற்ற அணிகளுக்கான பரிசளிப்பு விழா ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் திலங்க சுமதிபால மற்றும் முன்னாள் டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் சம்பக ராமநாயக்க உள்ளிட்ட அதிதிகள் பங்கேற்புடன் நடைபெற்றது. சாம்பியன் பட்டம் வென்ற கொழும்பு ரேஞ்சர்ஸ் அணிக்கு வெற்றி கிண்ணத்துடன் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஆயுள் காப்பீட்டு திட்டமும் வழங்கப்பட்டது. இத்தொடரின் சிறந்த பந்து வீச்சாளரான கொழும்பு லயன்ஸ் அணியின் அமல் காலகே தெரிவு செய்யப்பட்டதோடு சிறந்த துடுப்பாட்டக்காரரான அதே அணியின் சரித் நியமால் தெரிவு செய்யப்பட்டார். தொடரின் நாயகன் விருதை கொழும்பு ரேஞ்சர்ஸ் அணியின் சதுர திஷான் பெற்றுக்கொண்டார்.